ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்ததுல சிறந்த படம் இது தான். நம்ம நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். எனக்கும் இருக்குது சொல்லப்போனால். அப்படிப்பட்ட படம் தான் இந்த படம். நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்துட்டா நம்மளை யாரும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காகவே நிறைய பேர் சொந்த வீடு வேணும்னு நினைப்பாங்க. நானும் அதுக்காக தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீனுங்கிறது நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் சொல்கிறேன். என்னென்னா, இந்த படம் பேரே வீடு. இதில் தாத்தாவுக்கும் பேத்திக்கும் இருக்கிற பாசம், ஒரு உண்மையான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற காதல், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற பாசம், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம் வீடு. இவங்களும் ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த வாடகை வீட்டிலேருந்து ஒரு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டோட வாடகை வெறும் 500, மாதத்துக்கு 500 முடிச்சிடலாம். ஆனால் இந்த வீட்டோட வாடகை 800. ஆனால் இவங்களோட பட்ஜெட்டோட அது ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேது. அதனால் அவங்க தாத்தா ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி போட்டுப்பாப்புல. அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வருது. ஸோ வீடு கட்டணும்னா ஒன்றும் சும்மா இல்லை. இவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு இவங்களால வீடு கட்ட முடியாது. அதனால் கடனை உடனே வாங்கியாச்சும் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி லோனு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதில் வீடு கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வீடும் அரைகுறையாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் நிறைய ப்ராப்ளமும் வருது. அந்த வீடு கட்டணுன்னா அதில் முதல்ல பஞ்சாயத்தில் வாங்க வேண்டிய சம் டாக்குமெண்ட் ப்ரூஃப் அதெல்லாம் வாங்கினா அரசாங்க அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு வீடு கட்ட முடியாது அப்படிங்கிறத நான் அந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதிகாரி எப்படி அந்த லஞ்சத்தை கேட்குறாரு, அதுவும் கவர்மெண்ட் அதில் அக்யூரம் குடி தண்ணி நல்ல குடி தண்ணி போடுறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்குது. அந்த ஸ்கீமை தாண்டி அவர் இந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டு அதை போட்டும் கொடுத்துருந்தாரு. இவங்க வீடும் முக்கால்வாசி வீடு கட்டியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாமே பண்ணி அந்த வீடு கட்டி கடைசியில் பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட என்னென்னா, இவங்க கூட அந்த தாத்தா செஞ்சுருப்பார். அந்த வீட்டை மட்டும் பார்த்துட்டு அவர் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வீடு ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்கும். தளம் போட்டு பூசாமல் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டை அவர் பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம் சொல்ல முடியாதது. ஆனந்த கண்ணீர் 32 பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷம். வீட்டை விட்டு இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு சரி வாடகை வீட்டுக்கு போகலான்னு போகவும் அவர் அந்த சந்தோஷத்தில் இறந்து போயிருந்தார். சரி அந்த இறந்த துக்கத்தில் அந்த அக்காவும் தங்கச்சியும் நிற்கும் போது டக்குன்னு என்னென்னா ஒரு பெரிய குண்டு அவங்களுக்கு வருது. என்ன அப்படின்னா தலையில் இடி விழுற மாதிரி. இதில் நீங்கள் எப்படி வீடு கட்டலான்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாமே சொல்கிறாங்க, ஆனால் இது இல்லை கட்டக்கூடாது தப்பு. ஆனால் இவங்க கட்டி முக்கால்வாசி முடிச்சிருப்பாங்க. 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது அது என்ன அப்படிங்கிறது அந்த படம் கேள்விக்குறியாக அந்த படத்தோட எண்ட்லேன்னு நிற்கும். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்ல படம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், ஒரு பொண்ணு எப்படி இந்த வீடை கட்டுறா, அதுதான் இங்கே இருக்கிற மெயினே. அப்படி ஒரு பொண்ணு கட்டுறா அப்படின்னா இங்கே என்னெல்லாம் நடக்கும், ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ அவமரியாதை நடக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த பொண்ணை எவ்வளோ பேர் ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ பேர் ஏமாற்றலாம். ஏன்னா கான்ட்ராக்ட்காரன் ஏமாற்றுவான். ஒரு இடத்துல போய் பணம் வாங்கினா அவன் கொச்சையாக பார்ப்பான். இப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் யூடியூப்பில் இது அவைலபிளாக இருக்குது. படம் பேர் வீடு. ரொம்ப பழைய படம், ஆனால் ரொம்ப அழகான படம் எனக்கு தெரிஞ்சு. பிடிச்சிருக்க அளவுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ.